ராமேஸ்வரத்துல கடற்கரை ஓரமா நமக்கு சுட்ட புளியான செஞ்சு கொடுத்தாங்க. கரைவலை மீன்ல செஞ்ச அந்த குழம்ப ஒரு வெட்டு வெட்டலாமா? வாங்க போலாம். நான் சுட்டுப்புளி குழம்பு வைக்க போறேன். அது ஏன் சுட்டுப்புளின்னு சொல்றோம்னு சொன்னா அதுக்கு மசாலா எதுவும் சேர்க்காம காஞ்ச மிளகாயை சுட்டு போட்டு வைப்போம். நம்ம பெரும்பாலும் தணல்ல சுட்டு போட்டு காஞ்ச மிளகாயை எடுக்கிறது. இப்போ தணல் போட முடியாதனால நான் மஞ்சட்டியில் தான் அடுப்பில் வச்சு மஞ்சட்டியில் வெறும் சட்டியில் வறுக்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போடலாம். மீன் இதுக்கு சூட மீன் அல்லது தொண்டன் இது ரெண்டும் வச்சு தான் இந்த குழம்பு செய்வோம். ஏன்னா பெரிய மீனில் செஞ்சால் அது மசாலா இல்லாதனால நல்லா இருக்காது. இப்போ நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதில் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதிலேயே பிணைஞ்சி விட்டுக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறையா சின்ன வெங்காயம் போடணும். பச்சை மிளகாய் இது மாதிரி பொடுசாக தான் கட் பண்ணணும். சட்டி நல்லா சூடாகிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாயை சட்டியில் போடுறேன். அது நல்லா வறுக்கணும். மற்ற குழம்புக்கெலாம் எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றி அதில் தான் எல்லாம் போட்டு தாளிப்போம். இதுக்கு எண்ணெயை சேர்க்கக்கூடாது. வெறும் சட்டியில் தான் போட்டு மிளகாயை வறுத்து எடுக்கணும். காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. காஞ்ச மிளகாய் எடுத்துடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப அதில் ஊற்றி விடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு தேவையான அளவு போடுறோம். இதுலேயே கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டையும் போடுறோம். மாங்காய் இப்போ போடக்கூடாது. மாங்காய் இப்போ போட்டால் புளிப்பு ஜாஸ்தி இறங்கிடும். அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டையும் இதில் போட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க மிளகாயும் இதிலே பிச்சு போட்டுரும். இதோட கருவேப்பிலை போடுறோம். இப்படியே கலக்கி விட்டுட்டு அந்த மிளகாய் இப்படியே பிணைஞ்சி விட்றோம். நல்லா அது அந்த காரம் நல்லா இறங்கும். வேறு மசாலா எதுவுமே இல்லைல்ல, அந்த காரம் அது நல்லா இறங்குங்கிறதுக்காக அந்த மிளகாய் நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். இப்போ அப்படியே மூடி போட்டுடலாம். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ மீனை போடுறோம். மீன் போட்டாச்சு. திரும்பவும் மூடி வச்சு மறுவை கொதிக்க விடணும். இது சூடை, இது தொண்டன். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த தொண்டன் மீன் இப்போ இந்த குழம்புக்கு தொண்டன் மீன் போட்டோம்னு சொன்னால் வேறு காய் எதுவும் போட முடியாது. மீன் இது உடையும். போட்டோடனே மீன் உடஞ்சிடும். அதனால் காய் எதுவும் சேர்க்க முடியாது. இது போடுறதுனா வெறும் மீன் மட்டும்தான் போடணும். இப்போ இந்த சூடை போடுறோன்னா எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ மாங்காயை போட போகிறோம். மீன் போட்டு ஒரு கொதி வந்தோடனே மாங்காயை போடுறோம். ஒரு கொதி வரவும் அதோட ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது கரவலை மீன் ஏன் விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் போட்டில் வர்ற மீன் முதல் நாளே பிடிச்சி ஐஸ் வச்சு அடுத்த நாள் வர்றது. அதனால் பெரும்பாலும் அதை விரும்பி சாப்பிட மாட்டோம். கரவலை மீன்னா அப்பப்போ பிடிச்சி அப்போ உடனே வரனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால எல்லாருமே அந்த கரவலை மீன் தான் விரும்பி சாப்பிட்றது. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். இப்போ இந்த குழம்புல மீன் சேர்க்காம கருவாடும் சேர்த்து செய்யலாம். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். வேறு எதுக்கும் சேர்த்து சாப்பிட முடியாது. டிஃபன் எதுக்கும் சேர்த்து சாப்பிட முடியாது. இப்போ இதுலேயே காரல் மீனில் இது மாதிரி அவியல்னு ஒன்று பண்ணுவோம். அது பால்லே வைக்கிறது. அது நல்லா தேங்காயில் நல்லா பால் எடுத்துக்கிட்டு பால்லேயே அந்த மஞ்சள், சீரகம் இப்படியெல்லாம் கலந்துக்கிட்டு அது வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இறக்கும்போது மீனை போட்டு முதல்ல கெட்டிப்பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அதை ஊற்றி இறக்கணும். அதுவும் தாளிக்க தேவையில்லை. இந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் வாங்கி வச்சு எல்லாருமா சேர்ந்து வீட்டில் உட்காந்து நைட்டு நேரங்களில் எல்லாருமா உட்காந்து அடுப்பில் தணல் போட்டு சுட்டு எல்லாருமா விரும்பி சாப்பிடுவோம். என்னங்க, இன்னைக்கு நாம பார்த்த சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? இதோட முடியல. அடுத்த வாரம் நிறைய பார்க்க போறோம். இல்ல சாப்பிட போறோம். அது வரைக்கும் இன்னைக்கு பார்த்த சாப்பாடு எல்லாம் வீட்டுல செஞ்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். Until then, Ashley.